ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுதான் நம்மளோட 4th வீக். யார் யாரெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது ஈஸ்டர் வந்ததுனால? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர். ஈஸ்டர் வந்தால் புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, சர்ச்சுக்கு போவோம். இந்த மாதிரி ஜாலியாக எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரின்னு பார்த்துடலாமா? எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும் இல்லையா, காட் யாரை ஃபஸ்ட்டு படித்தார், என்ன மனுஷங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு டவுட் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட நேம் பார்த்திங்கன்னா ஆதாம் மேவாள். இப்போது இந்த ஆதாம் மேவாள் எப்படி உருவானாங்கன்னு சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட்டு காட் களிமண் யாருக்கெல்லாம் தெரியும்? அந்த களிமண்ணையும் அவருடைய உமிழ்நீரையும் கலந்து ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சாராம். யாருக்கெல்லாம் பொம்மை, அதாவது டாய்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பொம்மை செஞ்சு அதில் அவரோட மூச்சு காற்ற விட்டாராம். அந்த மாதிரி அந்த பொம்மைக்கு ஆதாம் என்று பேர் விட்டாராம். அந்த ஆதாம் மனுஷனாக, அதாவது அந்த பொம்மை உடனே மனுஷனாக உருவாகிருச்சான். இப்போது நம்ம எல்லாருக்கும், நம்ம தனியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, நம்ம கூட அம்மா அப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஆதாமுக்கும் தனியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஏவாளுன்ற ஒரு பொண்ணை உருவாக்குனாராம். அது ஆதாமோட விலா எலும்பை எடுத்து ஏவாளுக்கு வச்சாராம். ஏவாளுக்கு வச்சு அவங்களையும் 2 பேரையும் ஒன்றா வாழ்கிற மாதிரி ஒரு மனுஷங்களாக உருவாக்குனாராம். காட் சொன்னாராம், இந்த இடமே உங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் இதில் இருக்க என்ன வேணால் சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறிகிற அந்த மரத்துக்கிட்டையும் நீங்கள் போகக்கூடாது, அந்த கனியையும் நீங்கள் பறித்து உண்ணக்கூடாது, அதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இவங்க 2 பேரும் காட் சொன்னதை மதித்து சரி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாத்தான் இவங்க 2 பேரையும் அழிக்கணுன்றதுக்காக பாம்பு மூலியமாக அவங்க 2 பேர்கிட்டையும் வந்தாராம். ஏவாள்கிட்ட சொன்னானா, நீங்கள் இந்த நன்மை தீமை அறிகிற மரத்துக்கிட்டையோ இல்லை அந்த பழத்தையோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கடவுள் மாதிரி மாறிடுவீங்க, அதனால தான் கடவுள் உங்களை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னதும் ஏவாளை சாப்பிட சொல்லிச்சான் அந்த சைத்தான், அதாவது அந்த பாம்பு சொன்னதும் ஏவாள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாலாம். சாப்பிட்டுட்டு ஆதாம்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலாம். 2 பேருமே சாப்பிட்டாங்களாம். அது உடனே அவங்களுக்கு நன்மை தீமைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சான். அதனால் காட் உடனே அது தெரிஞ்சிடும்ல, காடுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி காடுக்கு ஏவாளும் ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சான். இவங்களுக்கு தான் நன்மை தீமைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அதாவது ஒரு செடிக்கு நடுவில் போய் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு காட் கூப்பிட்டு எந்த ஒரு சத்தமும் கொடுக்கலையாம். அப்புறம் ரொம்ப நேரம் காட் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தாங்களாம். அதாவது ஒரு நன்மை தீமைனா என்னன்னு தெரிஞ்சிச்சுல, அதனால் ஒரு செடியை ஸ்கர்ட் மாதிரி போட்டுக்கிட்டு வெளியே வந்தாங்களாம். அதாவது செடியாலேயே அணிந்த துணியை போட்டுக்கிட்டு வெளியே வந்தாங்களாம். ஆடை மாதிரி அந்த செடியையே அவங்க அணிஞ்சிருந்தாங்களாம். வெளியே வந்ததுக்கப்புறம் காட் கேட்டாராம், எதனால் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க, நான் சாப்பிட வேணாம் தானே சொன்னேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஆதாம் கிட்டே கேட்டாராம். ஆதாம் ஏவாள் தான் கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. ஏவாள் கிட்டே கேட்டப்போ எனக்கு அந்த பாம்பு தான் சொல்லிச்சு, நான் உங்களை மாறிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு காட் சொன்னாராம், உங்கள் 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாபம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்தாராம். அந்த சாபம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3 வீக்ஸோட வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெசிகா, பிரேமினி, லிரிஷா, அதுக்கப்புறம் அதினா மெல்கிசெடெக். இவங்க 3 பேருக்குமே நாங்கள் கிஃப்ட்டு கொரியர் பண்ணியாச்சு. அவங்க அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம்
அவங்களோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவங்க ஃபோட்டோவோட போடுறேன். இந்த மாதிரி தொடர்ந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மொத்த பேருக்கும் நான் வந்து கிஃப்ட் அனுப்புவேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஆதாம் ஏவாள் உருவானாங்க. பாய்.